ஹாய், வெல்கம் டு Lakshmi மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் கேல்குலஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். யூஸிங் டெய்லர் சீரீஸ் ஃபைண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் e⁻x sin y at 0,0. கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா சைஸை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அது ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், f of x, y is equal to, இது ஆக்சுவலாக a, b, இந்த கொடுத்துக்க பாயிண்ட் is equal to f of a, b plus 1/1 factorial into, நல்லா கவனிங்க, இப்போ வந்து x minus a into f of x plus y minus b f of y. அதாவது xலேருந்து அந்த பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு f of x போடணும், yலேருந்து அந்த y பாயிண்ட் மைனஸ் பண்ணிட்டு f of y. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் போடும்போது இதோட ஹோல் ஸ்கொயர் கொடுக்கணும். ஹோல் ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா என்னாகும், இங்கே பாருங்கள், a ஸ்கொயர்டு x minus a the whole square. இந்த fx ஸ்கொயர் பண்ணும்போது டபுள் டைம்ஸ் x xன்னு வரும், x ஸ்கொயர்டுன்றதுனால xன்னு வரும். ப்ளஸ் 2ab xy, ஸோ fxy ப்ளஸ் b ஸ்கொயர் y minus b the whole square, ரெண்டு தடவை y பண்ணுறதுனால fyy. அடுத்து இங்கே பாருங்கள், 3 ஃபேக்டோரியல், 1/3 ஃபேக்டோரியல், அதுக்கு இதை ஹோல் க்யூப். அப்போது a + b the whole cube ஃபார்முலா a cube. அப்போ x minus a the whole cube. அப்போ க்யூப்னா எத்தனை தடவை x போடணும், 3 தடவை போடணும். fx ப்ளஸ் 3a ஸ்கொயர்ட் b. 3 இந்த a இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்கொயர்ட் பண்ணிவிட்டு b y minus b போடுங்க. இதில் 2a ஒரு b இருக்கிறதுனால, அதாவது x வேரியபிள் 2 இருக்குது, y 1 இருக்குது, fxxy ப்ளஸ் 3ab ஸ்கொயர்ட். இதுதான் உங்கள் a, இதுதான் உங்கள் b, ab ஸ்கொயர்ட். அப்போ ஒரு x இருக்குது, 2 y இருக்குது, ஸோ fxyy ப்ளஸ் y மைனஸ் b, அதாவது திஸ் ஒன் b க்யூப், y மைனஸ் b த ஹோல் க்யூப். அப்போ y 3 தடவை வரதுனால fyy. அவ்வளோதாங்க உங்கள் ஃபார்முலா. ஸோ fx, y இஸ் ஈக்குவல் டு, முதல்ல பாயிண்ட், இந்த ஃபங்க்ஷனில் இந்த பாயிண்ட்டை போட்டு என்ன ஆன்சர் வருது, f of a, b. அடுத்து 1/1 ஃபேக்டோரியல் x minus a into f of x ப்ளஸ் அதே மாதிரி yக்கு y minus b into f of y. இதை வச்சு தான் அடுத்தது எழுத போகிறோம். 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இதோடைய ஹோல் ஸ்கொயர், அதாவது இதோடைய ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் இதோடைய ஸ்கொயர். இதோடைய ஸ்கொயர் எழுதும் போது 2 தடவை எக்ஸுக்கு ஸ்கொயர் இருக்குன்னா fxx வரும். இங்கே பாருங்கள், ஒரு x ஒரு y, fxy. இதில் b ஸ்கொயர் y minus b the whole square, இதில் 2 y இருக்கிறதுனால fyy. அடுத்து இந்த டேர்ம் 1/3 ஃபேக்டோரியல் ஹோல் க்யூப். அப்போ a ஹோல் க்யூப் ஃபார்முலா என்ன, a minus b the whole cube a க்யூப். அப்போ x minus a the whole cube. அப்போ 3 x க்யூப் இருக்குது, x 3 இருக்குது, x ப்ளஸ் 3a ஸ்கொயர் b. இது பாருங்கள், 2 x டேர்ம் இருக்குது, ஒரு y டேர்ம் இருக்குது, xy ப்ளஸ் 3ab ஸ்கொயர், 3ab ஸ்கொயர். அப்போ ஒரு x 2 y இருக்குது, இதை பாருங்கள், ஒரு x 2 y ப்ளஸ் b க்யூப் y minus b the whole cube. இதில் 3 y இருக்கிறதுனால fyy ப்ளஸ் எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக f பவர் 4 1/4 ஃபேக்டோரியல் வரலாம், அதுக்கு மேலே போகும், நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை பார்ப்போம். இங்கே பாருங்கள், e⁻x sin y அட் த பாயிண்ட் 0,0க்கு டெய்லர் சீரீஸ் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். கொடுத்துருக்க கொஸ்டின் f of xy ஈக்குவல் டு e⁻x sin y. இங்கே வந்து அந்த பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்தாங்க, 0,0. அது நான் என்ன சொல்லியிருக்கேன், a1 b1, a ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் டேர்ம் வந்து a 0, செகண்ட் டேர்ம் b 0. சரி, கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அட் திஸ், எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சா அதோட வேல்யூ அட் எக்ஸ் 0,0. இங்கே 0,0 என்ன கொஸ்டினில் எந்த வேல்யூ கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட் இங்கே போட்டுக்கணும். கொஸ்டின் f ஈக்குவல் டு e⁻x sin y. இப்போ இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வந்ததோ அதை கண்டுபிடிக்கணும். என்னென்ன வந்தது பாருங்கள், f of ஃபஸ்ட்டு f of a, b, f of x, f of y, fxx, fxy, fyy, இது மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த f of a, bன்றது என்னென்னா, த ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட் 0,0. இதுதான் ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட் 0,0னா e⁻0 sin 0. எனி நம்பர் பவர் 0வோட ஆன்சர் 1. ஸோ e⁻0 இஸ் 1. sin 0வோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும், 0. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் f of a, b, அதாவது 0,0வோட ஆன்சர் வந்து 0. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் போட்டாச்சு. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கேன், f ஈக்குவல் டு 0ன்னு, e⁻0 sin 0, அதோட ஆன்சர் 0. அடுத்து f of x. f of xன்னா நம்ம வந்து இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு
எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோன்னா sin y இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிட்டேன். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான் வரும். அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்ன வரும்? இ பவர் 0 அட் த பாயிண்ட் 0,0 இ பவர் 0 1 sin 0வோட ஆன்சர் 0. ஸோ 1 into 0 இஸ் 0. அடுத்து எஃப் ஆஃப் ஒய் இதை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணனா இ பவர் எக்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது நம்ம எது பண்ணுறோமோ இப்போ ஒய் பண்ணுறோன்னா எக்ஸ்ன்ற வேரியபிள்லாம் கான்ஸ்டன்ட் மாதிரி எடுத்துக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் ஒய்ன்ற வேரியபிள்லாம் கான்ஸ்டன்ட் மாதிரி எடுத்துக்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்போ எக்ஸ் கான்ஸ்டன்ட்டு, அப்போ இ பவர் எக்ஸ் அப்படியே வந்துடும். sin ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். இப்போ இதோட ஆன்சர் போட்டால் இ பவர் 0 இஸ் 1, காஸ் 0 இஸ் 1, 1 into 1 எஃப் ஆஃப் ஒய்யோட ஆன்சர் 1. புரியுதா? அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ், அதாவது இதை இந்த எஃப் ஆஃப் எக்ஸை இன்னொரு தடவை நம்ம எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இ பவர் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ், இ பவர் எக்ஸோடது இ பவர் எக்ஸ் தான், sin ஒய் இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படியே தான் வரும். ஸோ இதோட வேல்யூ போட்டோன்னா மறுபடியும் இ பவர் எக்ஸ் sin ஒய்யோட ஆன்சர் வந்து உங்களுக்கு 0ன்னு தெரியும். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய், அதாவது எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். இங்கே பாருங்கள், எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். ஸோ இ பவர் எக்ஸ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். sin ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். இதோட ஆன்சர்னா இ பவர் 0, காஸ் 0வோட ஆன்சர் 1. அடுத்து எஃப் ஆஃப் ஒய் ஒய், அதாவது ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது இ பவர் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டு, காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன், ஸோ -1 வரும், மைனஸ் சைன். அப்போது இதுக்கு வேல்யூ போட்டோன்னா இ பவர் 0 இஸ் 1, sin ஒய் இஸ் 0, 0 into anything the whole thing is 0. கிளியரா? அடுத்து பாருங்கள், எஃப் ஆஃப் ட்ரிபிள் எக்ஸ் 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 எக்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? டபுள் எக்ஸ் இருக்கு இல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸை இதை இன்னொரு தடவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். அப்போ இ பவர் எக்ஸ் sin ஒய் தான் அதுக்கும் ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ அதோட ஆன்சர் 0. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், இ பவர் எக்ஸ் sin ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோன்னா ஒய் பண்ணோன்னா இ பவர் எக்ஸ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், sin ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஒய். ஸோ இதோட ஆன்சர் இ பவர் 0 இஸ் 1, காஸ் 0 இஸ் 1, 1 into 1 அதோட ஆன்சர் 1. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யை திருப்பி ஒய்யால் பண்ணணும். எக்ஸ் ஒய்யோட ஆன்சர் உங்களுக்கு என்னது? இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். இ பவர் எக்ஸ் காஸ் ஒய்யை ஒய்யால் பண்ணணும். அப்போ இ பவர் எக்ஸ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், காஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒய். மைனஸ் சைன் ஒய். ஓகேவா? மைனஸ் சைன் ஒய். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒய் ஈக்குவல் டு 0. அடுத்து எஃப் ஆஃப் ட்ரிபிள் ஒய்ன்றது எஃப் ஆஃப் டபுள் ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். வாட் இஸ் எஃப் ஆஃப் டபுள் ஒய்? ப்ளஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய். ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இ பவர் எக்ஸ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு காஸ் ஒய். ஸோ மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் வந்தது ஆன்சரு. ஸோ அதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் -1. இப்போது நம்ம அப்படியே இந்த கொஸ்டினில் ஆர் இந்த ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படி? எஃப் ஆஃப் ஏ கமா பி. ஃபஸ்ட்டு 0,0 ஃபங்க்ஷனில் போட்டால் இ பவர் எக்ஸில் போட்டால் என்ன வந்தது? 0. அடுத்து 1/1 ஃபேக்டோரியல் எக்ஸ் மைனஸ் 0, அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு 0 ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் நாட் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய், அதோட ஆன்சர் 1 ப்ளஸ் 1/2 ஃபேக்டர். அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு அந்த வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஏ, அது 0 ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 0. இது ஃபுல்லாக நான் சப்ஸ்டியூஷன் தான் பண்ணியிருக்கேன் வேல்யூ எடுத்து. அதே மாதிரி 1/3 ஃபேக்டர் எக்ஸ் கியூப் இன்ஃப் ஆஃப் எக்ஸ் 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 அதுக்கு 0 ப்ளஸ் 3xy xy அதான் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஒய், அதோட ஆன்சர் 1 ப்ளஸ் 3xy ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒய், அதோட ஆன்சர் 0 ப்ளஸ் ஒய் கியூப் ஒய் பவர் 3னா என்னது? எஃப் ஆஃப் ஒய் ஒய் ஒய், அதோட ஆன்சர் -1 ப்ளஸ் எக்ஸட்ரான்னு போட்டு இதை தான் எடுத்து எழுதுறீங்க. இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் வந்து 1/1 ஃபேக்டோரியல், இது 0 இன்ட்டு எல்லாமே 0 ஆகிடும். இங்கே ஒய் மைனஸ் 0 இன்ட்டு 1, அதாவது ஒய்ன்னு வரும். இங்கே போட்டாச்சா? அடுத்து இதில் பாருங்கள், 1/2 ஃபேக்டோரியல்ன்றது 2 இன்ட்டு 1 2. இங்கே மேலே வந்து
எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 0 அப்போ அது 0 ப்ளஸ் 2xy இது ஒருக்கு பாருங்கள் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 0 அப்போ அதுவும் 0 ஓகேவா. அடுத்து தேர்ட் டேர்ம் 1/3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல்னால் என்னது 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 ஸோ 6 எக்ஸ் கியூப் இன்ட்டு 0 அது 0 3xy இன்ட்டு இது வந்து fxxyயோட ஆன்சர் 1 ஸோ 3x ஸ்கொயர்டு ஒய் இது 0 இது மைனஸ் ஒய் கியூப் ஸோ ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இதை சால்வ் பண்ணோன்னா இந்த 2 கேன்சல் ஆகிடும் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் இந்த 6 ஃபுல்லாக கீழே போட்டுட்டேன் 3x ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா. அவ்வளோதான்மா இந்த சம்மு. தேங்க்யூ.